என் செல்ல குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமானது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றது. என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கான காரணம் அங்கு நடந்த ஒரு தவறு. இப்பொழுதும் என் வாக்கினை நீ கேட்காமல் சென்றாயானால் நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் நீ எந்த இடத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறாயோ அந்த இடத்தை விட்டு அது வெளியேறிவிடும். இன்றே இந்த செய்தியினை என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்காக நான் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கட்டும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். அம்மா உனக்கு நல்லதைத்தான் எப்பொழுதும் சொல்வேன். குலதெய்வம் கோபத்தில் இருக்கிறது என்று சொன்னவுடன் அதற்காக நீ பதற்றமடைய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? உன்னுடைய குலதெய்வம் உண்மையாகவே கோபத்தில் இருக்கிறது என்றால் அதை என்னவென்று தெரிந்து கொண்டு அவர்களை சாந்தப்படுத்துவது உன்னுடைய கடமை அல்லவா? அது மட்டுமல்லாமல் அவர்களின் இந்த கோபத்திற்கான காரணத்தை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கும் ஒரு மிகப்பெரிய மன நிறைவு கிடைக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை நம் குலதெய்வத்திற்கு இருந்திருக்கிறது, அந்த பிரச்சனையை நாம் தீர்த்து வைத்து விட்டோம் என்கின்ற நம்பிக்கை உனக்கு கிடைத்து விட்டால் போதுமல்லவா? இந்த நம்பிக்கையை பெறுவதற்கு என் குழந்தை நீ இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் எப்பொழுதுமே உனக்குள் தோன்றுகின்ற சிறு சிறு சந்தேகங்களால் என் பிள்ளை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் உறுதியாக கொண்டு வந்து கொடுத்துவிடும். உன்னை சுற்றி நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வும் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்காக தர நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நான் இருந்து எதுவெல்லாம் உன் வாழ்க்கை என்று உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. யார் கோபப்பட்டாலும் பரவாயில்லை. உன்னுடைய குலதெய்வத்திற்கு ஒரு வருத்தம் இருக்கிறது, உன் குலதெய்வத்திற்கு ஒரு வேதனை இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். உன் குலதெய்வத்தின் மனதில் ஏதோ ஒரு விஷயம் மிகுதியான வேதனையை கொடுத்திருக்கிறது என்றால் அதை என் குழந்தை நீ சட்டென்று உடனடியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மேலும் மேலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மேலும் மேலும் உனக்கு வேதனைகள் வந்து கொண்டே இருக்கும். நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து புரிந்து நடந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுத்துவிடும். உன் குலதெய்வமானது இப்பொழுது உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல துடிக்கின்றது. அப்படி என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களுக்குமான உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றது. என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பது உன் குலதெய்வம் சொன்ன வாக்காக இருந்தாலும்
உன்னுடைய குலதெய்வத்தின் மனவேதனைக்கு காரணமாக இருந்த விஷயம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய குலதெய்வமானது அவ்வளவு எளிதில் மனவேதனை அடையாது. யார் மீதும் கோபமும் பட மாட்டார்கள். எல்லோரையும் தன் பிள்ளையாக எண்ணி யாரிடத்திலும் எந்த ஒரு பாகுபாடுகளையும் காட்டாமல் எப்பொழுதுமே மனநிறைவோடு இருக்க நினைக்கின்றவர்கள்தான் உன்னுடைய குலதெய்வம். ஆனால் இன்று நீ படுகின்ற வேதனையை கண்டு உன் குலதெய்வமானது அங்கே மிகுந்த மன கஷ்டத்தை தூக்கி சுமக்கின்றார்கள். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணிவிட்டார்கள் போல. அதனால்தான் இப்பொழுது கோபம் யார் மீது என்பதனை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. உன்னை பற்றி ஒருவர் பேசிய வார்த்தைகள் உன் குலதெய்வத்திற்கு மனதில் மிகுந்த துன்பத்தை கொடுத்து விட்டது. அவர்களினுடைய சன்னதிக்கு நீ அதிகப்படியாக இவர்களால் செல்ல முடியாமல் இருக்கின்றாய். இவர்கள் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா? அதை இல்லை என்று உன்னால் ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்த நினைக்கின்ற இந்த விஷயமானது எந்த நேரத்திலும் உனக்கு இன்னல்களை கொடுக்காமல், எந்த நேரத்திலும் உனக்கு சோதனைகளை கொடுக்காமல், உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உனக்கான பேரதிசயத்தையும் உன் கைகளில் கொண்டு கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் நீ எதையெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை துன்பப்படுத்துகிறது என்று சொல்லி நீ மனம் வருத்தம் கொண்டு நிற்கின்றாயோ, அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் உன் கண் முன்னால் நிறுத்தும். உன்னுடைய மனது காயப்படும்படி உன் குலதெய்வத்தின் சன்னதியில் நடந்த ஒரு விஷயம் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புரியாத புதிராக மாறி இருக்கின்றது. என் குழந்தையே, உனக்கு நல்லது நடக்க வேண்டி உன் குலதெய்வம் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வேண்டும் என்றே உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதியில் நின்று கொண்டு ஒருவர் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்ததுதான் அத்தனைக்கும் காரணம். எப்படியாவது உன்னை பழிவாங்கிவிட வேண்டும், எப்படியாவது உனக்கு மனக்குழப்பத்தை கொடுத்து விட வேண்டும். நீ இப்படியே இருந்துவிட்டால் நிச்சயமாக இவர்களுக்கு மேலான இடத்திற்கு நீ சென்று விடுவாய். உன்னை எல்லோரும் மதிக்கின்ற நிலைக்கு நீ சென்று விடுவாய் என்று சொல்லி வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள். இதையெல்லாம் உனக்கு இவர்கள் தர துடித்திருக்கின்ற இந்த நேரம்தான் உன் தாயானவள் உனக்கான அத்தனை உண்மைகளையும் உன்னிடத்தில் சொல்லிவிட வந்துவிட்டேன். வேண்டும் என்றே உனக்கு இவர்கள் காயங்களை கொடுப்பதாக நீ நினைக்கிறாயல்லவா? வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு இன்னல்களை கொடுப்பதாக நீ உணர்கிறாயல்லவா? ஆனால் உண்மை அதுதான். இவர்களினுடைய எண்ணங்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்பதுவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக எந்த காலகட்டத்திலும் உனக்கு சந்தோஷம் என்று ஒன்று கிடைக்க இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டார்கள். உனக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்று கிடைக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இந்த நிலையை தாண்டி எப்படியாவது உன்னை துன்பப்படுத்திவிட வேண்டும் என்பதில்தான் அவர்களின் முழு கவனமும் இருந்து கொண்டிருக்கின்றது. சட்டென்று ஒரு நொடியில் எல்லாவற்றையும் மாற்றிவிட வேண்டி உனக்கான பல விஷயங்கள் எல்லாம் இங்கு உன்னை சுற்றி நடப்பதற்கு இவர்கள்தான் காரணமாக இருக்கின்றார்கள். என் குழந்தையே, என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று எண்ணி எண்ணி நீ அடைந்த ஒவ்வொரு வேதனைகளுக்கு பின்னாலும்
இவர்களின் சூழ்ச்சிகள் அடங்கி இருந்தது இங்கு மிக பெரிய உண்மை அல்லவா? இவர்கள் செய்த சூழ்ச்சிகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீ தொடர்ந்து அனுபவித்து விட்டாய். ஒவ்வொரு இன்னல்களையும் என் பிள்ளை தொடர்ந்து நீ பெற்றுக்கொண்டாய். உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதியில் நிற்கும் பொழுது இவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் உன் குலதெய்வத்தை அதிகமாக வேதனைப்படுத்தி இருக்கின்றது. என்ன தெரியுமா? ஒரு காலமும் நீ இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரமாட்டாய் என்று அவர்கள் சொன்ன அந்த விஷயம்தான் இதற்கு காரணம். அப்படியானால் தன் குழந்தை ஏன் முன்னேறாமல் இன்னமும் இருக்கிறது? தன் குழந்தைக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லித்தான் உன் தாயானவள் உன் குலதெய்வத்தினுடைய வருத்தத்திற்கான காரணத்தை நான் கண்டு கொண்டேன். சட்டென்று இவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவுடன், உன்னால் முடியாது என்று அவர்கள் சொன்னவுடன் உன் குலதெய்வமானது மிகுந்த வேதனை உற்றது. உன் குலதெய்வமானது முழுமையாக தனக்குள் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் வெளிக்கொண்டு வர நினைத்து விட்டது. இனிமேலும் நம் பிள்ளையை இப்படியே விட்டுவிட்டோமானால் நிச்சயமாக நம் குழந்தையானது மிகுந்த வேதனைப்படும். நம் குழந்தையானது நிச்சயமாக மிகுந்த துன்பப்படும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே தனக்கான வெற்றியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வராமல் போய்விடும் என்று சொல்லி உன் குலதெய்வம் இந்த நொடியில் உன் மீது கோபம் கொண்டது. இந்த கோபத்தினால் நீ உன் வெற்றியை அடையும் வரை உன் குலதெய்வமானது உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டார்கள். உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிரு. நீ வெற்றி பெறும் வரை அவர்களுக்கு உறக்கமே கிடையாது. நீ வெற்றி பெறும் வரை அவர்கள் உன்னை விட்டு எங்கும் விலகிவிட மாட்டார்கள். உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. தாயானவளினுடைய அன்பினால் நீ பெற வேண்டி ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. உன் குலதெய்வம் உன்னுடைய முயற்சிகளில் நீ சோர்ந்து போய் இருப்பதாகவும் உன்னுடைய முயற்சியை நீ இன்னமும் அதிகப்படுத்த வேண்டும் என்றும் உன்னுடைய பலகீனத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றும் சொல்கின்றது. அதனால் எந்த நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கான சந்தோஷத்தை மட்டும் நீ இழந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் உனக்கென உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நான் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான அதிசயங்களை நடத்தும். இனி எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ முயற்சிகளை எடுத்துவிட்டு உன் வெற்றியை தொட்டுவிட்டால் உன் குலதெய்வத்தினுடைய கோபம் அடங்கிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற எதிரிகளும் துரோகிகளும் உன்னை பார்த்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ பொய் என்று நிரூபித்து நீ இந்த வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வத்தின் நம்பிக்கை கொண்டு முன்னேறுகிறாய் எனும் பொழுது உன் குலதெய்வத்தின் கோபமானது தானாகவே அடங்கிவிடும் என்பதனை புரிந்து கொள். உன்னை அழிக்க நினைத்தவர்கள் தானாக அழிந்து போவார்கள் என்பதுதான் இங்கு உண்மையான விஷயமாக மாறிவிட்டது. நடப்பதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்காமல் போகாது என்பதனை தெரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.